மீனை வறுத்து சாப்பிட்ருப்பீங்க. வறுத்த மீன் குழம்பா வச்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வறுத்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு 6 துண்டு ஜிலேபி மீன் தான் எடுத்திருக்கேன். மீன் மசாலா போட்டு இதை நல்லா 1 மணி நேரம் ஊற விட்டு எடுத்திருக்கேன். அதில் ஒரு மீன் துண்டை மட்டும் மசாலாவோடு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயம், அரை கையளவுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் 2, அரை ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு வெந்தயம் போட்டுக்கோங்க. நல்லா பொரிய விட்டதும் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, கருவேப்பிலை இதை சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். ஒரு 30% மட்டும் வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு. அடுத்து ஒரு 4 பழுத்த தக்காளி அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே வெங்காய விழுதையும் சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட மஞ்சள் பொடி போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளியில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே போயிட்டு பச்சை வாடை இல்லாமல் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியா பவுடர், இது எல்லாத்தையும் இந்த வதக்கலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு 250 மில்லி தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். 2 கொதி வந்ததும் இதில் நம்ம ராவாக எடுத்து வச்சோம் பாருங்கள், மசாலா தடவுன மீனை அதை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. மீன் நல்லா வெந்துடும். இந்த குழம்புல போட்ட மீனை தனியாக எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம வெறுமனே சாப்பிட்றலாம். பச்சை மீனை போட்டு நல்லா கொதிக்க வச்சா தான் மீன் குழம்போட வாசம் வரும். வறுத்த மீன் போட்டு நம்ம கொதிக்க வச்சா அந்த வாசம் வராது. வாசமாக இருக்கிற மீன் குழம்புல நம்ம மசாலா தடவி மீனை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு குழம்பும் ஆல்ரெடி நல்லா கொதிச்சிருச்சு, மீனையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு மிதமான தீயில் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அட்டகாசமான டேஸ்ட்டில் வறுத்த மீன் குழம்பு ரெடி. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.